சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை. தமிழ்நாடு நாசமா போகணும், தமிழ்நாடு உருப்படவே கூடாது, தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற ஒன்று மட்டும் பண்ணுங்க, அது போதும். திமுகவுக்கு உங்களோட ஓட்டை போடுங்க, நான் சொன்னது எல்லாமே நடந்துடும். முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு மாபெரும் ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அதனால தான் நான் இதை சொல்றேன். என்ன ரிப்போர்ட், என்ன நடந்தது, ஏன் இப்படிலாம் நான் சொல்றேன் அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார், பொற்கால ஆட்சி தமிழகத்துக்கு அப்படின்னா திமுக ஆட்சின்றாரு. அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நாக்கூசாம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனா பாருங்க, சமீபத்திய ஊடக அறிக்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? தென் தமிழகத்துல குறிப்பாக இந்த 2 மாதங்கள்ல 30 கொலைகள் அரங்கேறி இருக்கிறது. எந்த பகுதி? தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல கடந்த 2 மாதத்துல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. யாரோட ஆட்சி காலத்துல? இந்த திமுக ஆட்சி காலத்துல இது நடந்திருக்கு. இந்த சம்பவங்களை நமக்கு தெரியாம பார்த்துக்கிறதுக்காகவே சினிமா துறையினரை வச்சு பல நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி இந்த கொடூரமான சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியாமையே பார்த்துக்குது இந்த 200 ரூபாய் ஊடகங்கள்லாம். இதுல தாமிரபரணி பகுதி இருக்குல்ல, நமது தமிழ் சமுதாயத்தின் கலாச்சார மற்றும் நாகரிக மையங்களில் ஒன்றாக நீண்ட காலமாக கொண்டாடப்படும் பகுதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி பகுதியில் இந்த வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அமைதியான சமூகங்களுக்கு பெயர் பெற்ற இந்த பகுதி இப்போ வன்முறை சம்பவங்களுக்கு, கொலை சம்பவங்களுக்கு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது இந்த தென் தமிழ்நாடு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் தமிழகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அமைதியான சமூகம், இணக்கமான சமூக நல்லிணக்கத்திற்கு பெயர் போன இந்த பகுதிகளில் இப்போ பல வன்முறை சம்பவங்கள்லாம் அரங்கேறி வருகிறது. அங்க வாழக்கூடியவங்களாம் தினம் தினம் மரண பயத்தில் இருக்காங்க. எப்போ என்ன நடக்குமோன்ற பயத்திலேயே அவங்க தினமும் கண் விழிச்சிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்பு சொல்லியிருந்தார், ஒரு மேடையில் வச்சு திமுக நிகழ்ச்சியில் நம்மவர்கள் என்ன பண்ணி வைப்பாங்களோன்ற பயத்திலேயே தினமும் காலையில் நான் கண் விழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே சூழ்நிலை இப்போ தென் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரம், 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்க கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. அமைதி பூங்கா அப்படின்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் இந்த சம்பவம் அரங்கேறிக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருந்தோம், திருநெல்வேலியில் ஒரு டீ கடையில், அதாவது இந்த நாங்குநேரி பக்கத்தில் பெரிய பத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டீ கடையில் டீ குடிக்க போனவர்கள் மேலே சரமாரியாக 9 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்கிறாங்க. அவங்க போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை எடுத்து சரமாரியாக வெட்டி 2 நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். மேலும் பல நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடுமையாகவே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு பெட்ரோல் குண்டு வேற வீசியிருந்தாங்க. பெட்ரோல் குண்டு வீசுகிற சம்பவம்ன்றது இப்போ தமிழகத்தில் புதிய ஒரு கலாச்சாரமே உண்டாகி இருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசுகிற கலாச்சாரம் இது திமுக ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆஃபீஸ் முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசினது, ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீசினது, இது போன்ற சம்பவங்கள். ஏன் காவல்துறையினர் சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் குற்றவாளியை அந்த டோல்கேட்டில் அழைச்சிட்டு போகும்போது காவல்துறையினர் மேலேயே குண்டு வீசின சம்பவமும் அரங்கேறிச்சு. வெடிகுண்டு மிரட்டல் முதல்வர் வீட்டுக்கே வந்தது. கோவையில் கார் வெடிகுண்டு விபத்து நடந்தது. என்ஐஏ இன்ன வரைக்குமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. பல நபர்களை கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இதில் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் தமிழகத்திற்கு எந்த விதமான முதலீடும் கொண்டு வரல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உண்டாக்கல, உள்கட்டமைப்பை மேம்படுத்தல. மத்திய பாஜக அரசாங்கம் தூத்துக்குடியில பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வந்தது. ஆனா
இந்த திமுக அரசாங்கம் சாலைகளை கூட பராமரிக்கல, சரியான சாலைகளை போடலை அப்படின்றது நாம தினம் தினம் செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில் தமிழகத்துக்கே விடியல் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக தென் தமிழகத்திற்கு சுத்தமாகவே விடியல் கிடைக்கல, விடியவே இல்லை. ஆகவே தமிழக மக்கள் இதை அமைதியாக பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தென் தமிழக மக்கள் இனிமேலும் இதை அமைதியாக பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எங்க பகுதிக்கு அமைதி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதலீடு வரணும். இவர் டிஆர்பி ராஜா அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க மற்ற மாநிலத்து கூட எல்லாம் போட்டி போடுறது இல்லைங்க, மற்ற நாடுகளுடன் போட்டி போடுறோம் அப்படின்றாரு. என்ன சோமாலியா கூட போட்டி போடுறீங்களா, பாகிஸ்தான் கூட போட்டி போடுறீங்களா, எந்த நாட்டு கூட போட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அந்த மனநிலைக்கு வந்துருவோம். நாங்க ஏதோ ஜப்பான் சிங்கப்பூர் கூட நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கு. பாதுகாப்பை உறுதி செய்யாத, முதலீடுகளை உறுதி செய்யாத தவறிய இந்த திமுக அரசை ஓரங்கட்ட போறாங்க. அதான் ரிப்போர்ட், சர்வேலாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. உளவுத்துறையும் இந்த ரிப்போர்ட்டை தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி பகுதி, இந்த தாமிரபரணி பகுதி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வளர்ச்சி வேணும், முதலீடு வரணும், பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே வரக்கூடிய தேர்தல்ன்றது திமுகவிற்கு மாபெரும் சவால்னே சொல்லலாம். திமுகலாம் தேர்தலில் நிற்காமையே போகலாம். ஏன்னா அவங்க தோத்து போகிறது இப்போவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. உளவுத்துறையும் இதை தான் அவங்க கிட்ட கொடுத்துருக்குறாங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பகுதியில் இருந்து வந்த செய்திகளும் இதுதான். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, திமுக இனி இல்லை.